நாம எதிர்பார்த்த நேரத்தை விட அ ரொம்ப அதிகமான நேரங்கள் நாம தாண்டி விட்டதால், ஏன்னா ஆரம்பிச்சதே வந்து ஒரு 10 நிமிஷம் கம்மியாக தான் நேரம் தாமதமாக தான் ஆரம்பிச்சிருந்தோம். நான் அந்த ஓரியன்டேஷனோட ஸ்லைட ஷேர் பண்றேன். அ ஏற்கனவே எல்லா அ ஸ்கூலுக்கும் வந்து அந்த ஓரியன்டேஷன் ஸ்லைடு வந்து அனுப்பப்பட்டுள்ளதுங்க. நீங்க எல்லாருமே கோ த்ரூ பண்ணுங்க. ஹை லெவலா நான் இப்ப சொல்லிடுறேன். பேரண்ட்ஸ்க்கான கேள்வி நேரத்தோட நேரங்களை நாம் அதிகப்படுத்திவிட்டு, அ இந்த அ இத வந்து நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இந்த ஸ்லைடு இத நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, அப்பயே நீங்க ஸ்டாப் பண்ணி அத கேட்டுருங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஐயா தெரியுது, தெரியுது. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அ இது நம்ம தமிழ் தேனியோட முதல் ஸ்லைடுங்க. இந்த ஸ்லைட்ல நம்ம எல்லா லிங்க்கும் குடுத்திருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம தமிழ் தேனியோட விதிமுறைகள் இது எல்லாமே பார்த்தீங்க, நம்மளுடைய இணையதளத்திலயும் அது இருக்கிறது. அதனில இந்த ஒரு பிரசன்டேஷன் டாக்குமெண்ட்லயும் வந்து ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலமாக அந்தந்த ஸ்கூல் கோஆர்டினேட்டருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஸ்லைடானது. இதுல பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ரூல்ஸ் அதாவது என்னன்னா, நம்ம தமிழ் தேனியோட ரூல்ஸ், அதனுடைய வேர்ட் லிஸ்ட்டோட லிங்க், காம்படிஷன் எப்ப நடக்க போகுது அதனுடைய விவரங்கள், இதனில ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் யாரு, மத்த ரெஃபரன்ஸ் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே நீங்க யார் யார ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையுமே அந்த ரிசோர்ஸ் நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி டைரக்ட்டா போயிட்டு அது மூலமா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதனில இந்த காம்படிஷனோட கைட்லைன் எல்லா விவரமும் அதுலயும் இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த ஸ்லைட்லயும் நாங்க குடுத்திருக்கோம். நீங்க எல்லாருமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணிட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களிடம் கேளுங்கள். இப்பயும் உங்களுக்கு அதிகமான நேரத்தையும் நாங்கள் இந்த இடத்திலும் ஒதுக்குகிறோம். ஹை லெவலா மட்டும் நான் சொல்றேன். அத இப்போதைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அத பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ரீஜினல் காம்படிஷன் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நாம குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து தான் நம்ம வந்து கேள்விகள் கேட்கப் போகிறோம் பெரும்பான்மையான வகை. ஒரு சில அதாவது டை பிரேக்கர் ரவுண்ட், அதேபோல சமயத்தில் நம்ப குடுக்கப்படாத வார்த்தைகள், அதாவது நாம வேர்ட் லிஸ்ட்ல குடுக்கப்படாத வார்த்தைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடைபிடிப்பது ஒன்று. அதேபோல தான் வருகிற ஆண்டும் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இங்க பதிவு சொல்றோம். அடுத்தது ஜட்ஜஸ் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவு. அது அனைவரும் அறிந்ததே. ஒரு முறைக்கு இருமுறை, அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லிருந்து 3 நடுவர் அவர்கள் இருந்து தீர்ப்பை வழங்குகிறார். இதற்கு வந்து அந்த ஆப்ப ரன் பண்றதுக்கு ஒருவர் இருப்பார். இதனில வந்து அந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் நடுவர் என்ன தீர்ப்ப குடுக்கிறாரோ, அந்த தீர்ப்பே வந்து இறுதியானது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல கோஆப்பரேட் பண்ணிக்கோங்க. ஜட்ஜஸ்ட்ட ஏதாவது கேள்வி கேட்க வேண்டிய தருணங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த காம்படிஷன் முடியும் தருவாயில் அல்லது அந்த கேள்விகள் முடிந்த அந்த ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ்ட்ட கோஆர்டினேட்டர் மட்டும் கேள்விகள் கேட்கவும். பேரண்ட்ஸ் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம். கிட்ஸ் யாரும் டைரக்ட்டா இன்டரப்ட் பண்ண வேண்டாம். அது உங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தால் மட்டும் கேட்கலாம் அப்படிங்கிற தகவலையும் ஒவ்வொரு முறையும் சொல்வதை போல் இந்த முறையும் சொல்கிறோம். முடிந்தளவு எல்லோரும் சேர்ந்து உதவியாக இருங்கள். ஏதேனும் கேள்விகள் யாருக்காவது இருக்கா இந்த ஸ்லைட்ல? ஓகேங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகுறேங்க. வேற்றுமை உருபு சென்ற முறை நாம் ஒரு அருமையான வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி இதுல இணையதளத்துல போட்டிருந்தோங்க. அந்த டாக்குமெண்ட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி இந்த தேனி 3 அண்ட் 4க்கு வந்து அந்த வேற்றுமை உருவானது தேவைப்படுங்க. அதனால அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனோட டாக்குமெண்ட் வந்து அங்க இருக்கு. அதனுடைய விதிமுறைகளும் அங்க இருக்குதுங்க. இதனில ஏஜ் அண்ட் தமிழ் தேனி ஃபார்மேட் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். அந்தந்த ஸ்கூல் கோஆர்டினேட்டருக்கு தனித்தனியா ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலமாகவும் நாம் அனுப்பியுள்ளோம். கிளப் மூலமா யாராவது சேர்றதா இருந்தால் அந்தந்த கிளப் மூலியமா சேர்றீங்கன்னா தமிழ் தேனி info@tamiltheni.orgக்கு நீங்க இமெயில் அனுப்புங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால். அதாவது 8 வயது வரை பார்த்தீங்கன்னா லெவல் 1, 10 வயது வரை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், 12 வயது வரை அதுக்கு அடுத்த லெவல் 3, அப்படி வந்து நாம 16 வயது வரை அப்படிங்கிற மாதிரி லெவல் 4 அண்ட் 5க்கு நம்ம பிரிச்சிருக்கோங்க. அது எப்போதும் போல சென்ற ஆண்டு எப்படி கடைபிடித்தோமோ அதே கடைபிடித்த அதே முறைகள் தான் தமிழ் தேனி ஏஜ் அண்ட் ஃபார்மேட்டுங்க.
ஸ்கோரிங் ஆப்ல பார்த்தீங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, T3 அண்ட் T4 அதாவது லெவல் 3க்கும் லெவல் 4க்கும் வந்து நாம என்ன கேள்விகள் குடுக்குறோமோ, அந்த கேள்வியோட தமிழாக்கமானது அந்த ஸ்கோர் ஆப்லயே கீழ வருங்க. அந்த ஆன்சர் பெரும்பான்மையாக சரியாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜட்ஜஸ் அதுக்கான மார்க் குடுப்பாங்க. இத எதுக்கு இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து அத கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வேர்ட் லிஸ்ட்ல எல்லா வார்த்தையும் வந்து இணையதளத்துல நம்ம குடுத்திருக்கோம். அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்துங்க. டை பிரேக்கர் ரவுண்டுக்கு கேட்டகரி மட்டும் குடுக்கப்பட்டிருக்கும். அந்த கேட்டகரியிலிருந்து மட்டும் தான் வந்து பெரும்பான்மையாக டை பிரேக்கர் ரவுண்டுக்கு வந்து அவுட் சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருங்க. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இந்த வேர்ட் ஃபார்மேட் இல்ல ஏஜ். ஐயா, நான் ஒரு கேள்வி. இந்த ஏஜ் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அன்னைக்கு என்ன அவங்க வயசோ அதுதான் கணக்குங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்ல ஜூலை 1ங்க. ஜூலை 1 2026. ஜூலை மந்த். ஓகே. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு மேல ஒரு லிங்க் இருக்குங்க. செக் ஏஜ் செக்கா, செக் எலிஜிபிலிட்டிங்க. அதுல போயிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா அது காணும். ஓகே, நன்றி. வேற ஏதேனும் கேள்விகள் யாருக்காவது இருக்குங்களா? தமிழ் தேனி ஃபார்மேட் ஏஜுக்கு அந்த வேர்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்டிங் சம்பந்தமாக யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்க கை தூக்குங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. இந்த ஸ்கோரிங் ஆப் சொல்றீங்க இல்லையா, அது என்னது? ஸ்கோரிங் ஆப்னா அந்த இதுல ரன் பண்றோம்லங்க, அந்த ரன் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கான பதில்கள் வந்து தமிழாக்கமாக அங்க வரும். அதுதான் ஸ்கோரிங் ஆப்னு சொல்றாங்க. உங்களுக்கு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர், முதல் வருஷம். உங்களுக்கு உங்களுடைய ஜோனல் கோஆர்டினேட்டர் வந்து தனியா செஷன் வைப்பாங்க, அப்ப காமிப்பாங்க. சரி சார், வணக்கம். இது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த ஸ்கோரிங் ஆப் வந்து நீங்க எந்த ஜோனல் லெவலுக்கு இருக்குங்களா? நீங்க எந்த ஜோனல்மா? நாங்க வந்து அரிசோனா ஸ்டேட் சார். அரிசோனா ஸ்டேட். அமுதா அவர்கள் வந்து உங்களுடைய ஜோனல் கோஆர்டினேட்டர் சரிதானுங்களே? அப்படிதான் நினைக்கிறேன். தெரியலங்க சார். இப்போதைக்கு எங்களை வந்து ஸ்கூல் கோஆர்டினேட்டரோட தான் டைப் பண்ணிருக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஸ்கூல் கோஆர்டினேட்டர் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கோரிங் ஆப்ங்கிறது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க அந்த போட்டிய வெர்ச்சுவலா ஜாயின் பண்ணி வீடியோ கால்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. அப்போதைக்கு அந்த ஆப்னு சொல்றது நீங்க வெர்ச்சுவலா ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அப்ப வந்து அந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அதுக்கு கீழே தமிழாக்கம் இருக்கும் அப்படிங்கிற தகவலை தான் நீங்கள் கொடுத்து வைக்கிறோம். பெரும்பான்மையாக அந்த தமிழாக்கம் என்ன இருக்கிறதோ அதற்கு ஒத்து வருமாறு நீங்க வந்து மாணவர்கள் சொல்ல வேண்டும் என்பதை இங்க சொல்ல வந்தோம். வேற எதுவும் கிடையாது. ஓகேங்க சார். இன்னொரு क्वेश्चन. ஒரு வேர்ட் சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதுதானங்க சார் T2 ஓட ஃபார்மேட்? T2 ஃபார்மேட் ஸ்டோரி அண்ட் பிக்சர் ஃபார்மேட். அது வந்து என்ன அப்படின்னா, நீங்க 2 வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 வேர்டையும் இணைச்சு நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு வாக்கியம் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு வாக்கியம் சொல்றது. டைம் லிமிட் என்னங்கய்யா? டைம் லிமிட் வந்து ஆக்சுவலி அதுக்கு 10 செகண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? 10 12 செகண்ட்ஸ் மோகன் சார்? மோகன் சார் இருக்கீங்களா? 10 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ். ஒவ்வொரு தேதிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்க இந்த வெப்சைட்ல ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். பெஸ்ட். நாங்க ஏதாவது சொல்லி தப்போஸ் வெப்சைட்ல அது காம்படிஷன் இருக்கு, காம்படிஷன் அது ரூல்ஸ் இருக்கு, அது கிளீனா போட்டு எவ்வளவு சொல்லுங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ டை பிரேக்கருக்கு ஏதோ கேட்டகரிஸ் கூட மென்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அது அப்டேட் ஆயிருக்குங்களா சார் வெப்சைட்ல? ஏன்னா முன்னாடி பார்த்தோம் லைக் கஸ்டமைஸ்டு ஷீட்டா தான் இருந்தது. ஒரு கேட்டகரி எனக்கு சரியா தெரியல. சோ இப்போ ஏதாவது அப்டேட் ஆயிருக்குங்களா சார்? நீங்க உங்க ஜோனல் கோஆர்டினேட்டர் பாருங்க, கேட்டகரி வந்து அவங்க கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அவுட் சைட்ல இருந்து வரக்கூடியது ரிலேட்டடா இப்போ அந்த ஏஜுக்கு தகுந்தாப்புல தாங்க வரும். ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரின்னு இருக்காது. பட் அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க ஜோனல் கோஆர்டினேட்டர்ட்ட கேளுங்க. வெப்சைட்லயே நான் வந்து இருந்ததுன்னா டெஃபினட்டா போட சொல்றேன். ஓகேங்க சார். தேங்க் யூ. நன்றிங்க சார். தேங்க் யூ. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
ஸோ லாஸ்ட் இயர்க்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி 1, 2, 3, 4 எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்ட்லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. D1 and D2 சேர்ந்து. இது இத்தனை வருஷம் எப்படி இருந்ததுன்னா கேள்வி 1க்கும் 2க்கும் D1 மட்டும்தான் இருக்கும். அந்த D2 கேட்டகரி வந்து இருக்காது. ஸோ அதுல இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க D1 and D2 ரெண்டுமே படிக்கணுமா? கேள்வி 1 and 2 அப்படின்றத எனக்கு தெரியும். இல்ல, போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணேன்னா 2 தனித்தனி டாக்குமெண்டா கொடுத்துருந்தோம். D1 மட்டும் ஒரு டாக்குமெண்ட், அப்புறம் D1 and 2 இன்னொரு டாக்குமெண்டா கொடுத்தோம். எக்கோ ஆகுங்களா பேசுறது? நீங்க பேசும்போது கொஞ்சம் எக்கோ ஆகுது. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கேள்வி மறுபடியும் ஒரு முறை கேளுமா. லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். இல்ல, போன வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தான் வெப்சைட்ல இருக்கு, அதை எடுத்துக்கங்க. T1 and T2 குழந்தைங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல D1 வார்த்தை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. 3 and 4 குழந்தைங்களுக்கு அதே டாக்குமெண்ட்ல D1 and D2 வார்த்தையை சொல்லி கொடுத்துருங்க. எழுதிருக்காரு கிளீனா என்னன்னு போட்டிருக்கு, அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஒரே டாக்குமெண்ட் தான். ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது ஒரு பார்ட் மட்டும் சொல்லிக் கொடுங்க, இன்னொரு குழந்தைக்கு சேர்த்து சொல்லிக் கொடுங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் உண்டாங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க பேசலாம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. இப்போ அவங்க கேட்டதை தான் நான் திரும்ப கேக்குறேன். குழந்தை T2ல இருக்கு. சோ D1 மட்டும் கத்துக்கிட்டா போதுங்களா? ஆமாங்க, D1 வார்த்தைகள் மட்டும் கத்துக்கிட்டா போதும். தேங்க் யூ சார், ரொம்ப நன்றி. அடுத்ததாக வேற யாராவது கேள்விகள் கேட்கணுங்களா? என்னோட குழந்தைக்கு 10 வயசு ஆகுது. நான் T2ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணனா இல்ல T3ல பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க உங்க ஜோனல் கோட் நீங்க எந்த ஜோனல்ல இருக்கீங்கம்மா? நான் சாண்ட்ரமான் கலிஃபோர்னியால இருக்கேன். கலிஃபோர்னியா அப்படின்னா நீங்க வந்து G7 என்கிட்ட தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் அப்படிங்கிறவங்க இருப்பாருங்க. நீங்க அந்த G7 வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தனியா பிங் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க என்ன ஏதுங்கிறத எங்களுடைய அந்த வெப்சைட் டீம்கிட்ட, இந்த ஃபினான்ஷியல் டீம்கிட்ட பேசிட்டு நான் அதை வாங்கி தரேன். அதை மாத்திக்கலாம். ஒருவேளை தப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாத்திக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கேன். தமிழ் தேனி 2026 பேரண்ட்ஸ் ஒன்லி அதுல தான் இருக்கேன். நீங்க சொன்ன ஜோனல் குரூப்ல நான் இல்ல. இனிமேல் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ண போறாங்களா? உங்க ஸ்கூல் கோஆர்டினேட்டர்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஸ்கூல் கோஆர்டினேட்டர் என்னிடம் கொடுத்து விடுவார். நான் வந்து அதை அப்டேட் பண்ணிடுவேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். சூப்பர். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் வணக்கம் சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப T2க்கு வந்து நம்ம ஸ்டோரி சொல்லணும் இல்லையா? நீங்க 2 படங்கள் கொடுத்திருப்பீங்க, அதை நம்ம இணைச்சு வந்து நம்ம படம் மாதிரி அவங்க சொல்லணும் இல்லையா? ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் சார். மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன் சார். இப்போ வந்து நீங்க வந்து கால் காமிச்சிருக்கீங்க. இப்ப இதுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இத்தனை வார்த்தைகளுக்குள்ள அவங்க ஸ்டோரி சொல்லணும், எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்ல அந்த 2 வார்த்தைகள் வர்ற மாதிரி எவ்வளவு பெரிய நீளமான வாக்கியம்னாலும் அவங்க அமைக்கலாமா? தாராளமாக எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் வேணாலும் அமைக்கலாம். எவ்வளவு சிம்பிளா ஓகே, ஆனா அது வந்து ஒரு வாக்கியமா இருக்கணும், கரெக்ட்டுங்களா சார்? சிங்கிள் வாக்கியமா இருக்கணும். நீங்க சொல்லி கொடுக்கும்போது என்ன பார்க்கணும்னா அந்த வார்த்தை ஒரு சென்டென்ஸ் 2ஆ பிரிச்சிட கூடாது. நான் காலை பார்த்தேன், கால்ல செருப்பு போட்டு இருந்தாங்க அப்படின்னா 2 வார்த்தை, ஆனா ஒரு மாதிரி சென்டென்ஸா சொல்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஜட்ஜஸ். ஓகேங்களா? ஒரே வாக்கியமா இருக்கணும், ஆனா எத்தனை வார்த்தைகள்னாலும் வரலாம். கரெக்ட்டுங்களா சார்? எவ்வளவு வார்த்தை பிரச்சனை கிடையாது. அந்த டைமுக்குள்ள சொல்லுவாங்க. பட் அது யூஸ்வலா தப்பு பண்றது நாங்க பார்த்தோம்னா ஆரம்பத்துல பழக்கம் இல்லாத குழந்தைங்க தனித்தனியா ஆனா 2 ஒரே சென்டென்ஸ் மாதிரி பெருசா சொல்லிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுங்க. அந்த 2 வார்த்தைக்கு ஒரே சம்மதப்படுத்தணும், தனித்தனியா சொல்லாம. காலை பார்த்தேன் செருப்பு போட்டிருந்தாங்கிறது 2 சென்டென்ஸ். even though they say it as one. கால்ல செருப்பு போட்டிருந்தாங்க அது ஒரு சென்டென்ஸ். அது இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேங்க சார். அதே மாதிரி நீங்க T1 and T2 வந்து கலோக்கியல் வார்த்தைகள் கூட அலோட்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா உங்க இதுல? ஆமாங்க. ஓகே, சோ அது வந்து T1 and T2க்கு மட்டும் அலோட், கரெக்ட்டுங்களா சார்? ஆனா வேர்ட் லிஸ்ட்ன வேர்ட் வந்து எக்ஸ்பெக்டட்ங்க, அதுதான் சொல்றோம்.
அத மாத்தாதீங்க. கொடுத்திருக்கக்கூடிய வேர்ட் லிஸ்ட்ல ஒரு கரெக்டான வேர்ட் லிஸ்டா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதர்னா அம்மான்னு இருக்குன்னா நீங்க அம்மான்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல வந்து மாத்தி சொல்ல முடியாதுங்க. கலைகளோ வேற எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? கொடுக்காத வேர்ட் லிஸ்ட்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லணும். ஓகே சார். ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். என்னோட பள்ளியில வந்து தமிழ் தேனி 4-5க்கு பயிற்சியாளரா இருக்கேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து நிலை 4க்கு ஒற்றுப்பிழைக்கு மதிப்பெண் கம்மியாகுமா? மதிப்பெண்கள் கம்மி ஆகுறது அப்படிங்கிறது கிடையாது கான்செப்ட். இது பூலியன் மேல தான் வச்சுக்கோங்களேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இன்னும் கொடுக்கப்படும் இல்லைன்னா கொடுக்கப்படாது. அது ஒற்றுப்பிழைக்கு மதிப்பெண் தருவாங்களா? கிடையாதுங்க. ஒற்றுப்பிழை பார்க்கறது இல்லைங்க. நன்றிங்க. அப்புறம் இதுல நிறைய கருத்து வேறுபாடு வருது நிலை 5க்கு. இது வந்து என்னன்னா ரைமிங் சொற்கள், எதுகை சொற்கள் சொல்லலாமா? இப்ப கண்ணம்க்கு கிண்ணம் சொல்லலாமா வேணாமா? ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஜோன், இந்த மெயினா இப்ப கேட்கறதுக்கு என்னன்னா ஒவ்வொரு ஜோனாலையும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. நீங்க முன்னாடியே அதுக்கு கொடுக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லா ஜோனலையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஈவனா இருக்கும். இங்க போன தடவை வந்து கொலராடோல வந்து அவங்க ரைமிங் ஓகேனாங்க. ஆனா ஈஸ்டர்ன் ஜோன் 2ல வந்து ரைமிங் கிடையாது அப்படின்ட்டாங்க. நாங்க கிளாரிஃபை மோடியும் எல்லாருக்கும் சொல்லிடுறோங்க. ஜட்ஜஸ்க்கு எல்லாம் சொல்லிடுறோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொடுக்குற வார்த்தை மீனிங்ஃபுல்லான வார்த்தை தானா, தொடர்பான வார்த்தையான்னு பார்ப்போம். தொடர்பா இருந்துச்சுன்னா ரைமிங் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப கண்ணம் தொடர்பு இல்ல, சும்மா ரைமிங்காக ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு தான் நாங்க தடுக்க பாக்குறோம். ஓகே, புரியுதுங்க. அப்ப கண்ணம்க்கு கிண்ணம் சொல்லக்கூடாது. கண்ணத்துக்கும் கிண்ணத்துக்கும் தொடர்பு இல்லாதனால அதனால சொல்லக்கூடாது. நன்றி. ஓகே. அப்ப இல்ல போன தடவை வந்து நல்லா கேட்கிறேன். இப்ப காடுன்றப்ப ஆடு அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அவர் வந்து ஆடு வந்து காட்டுல இருக்காது, ஊர்ல தான் இருக்கும், அதனால அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதாவது வைல்ட் அனிமல் டொமஸ்டிக் அனிமல்ங்கிற கான்செப்ட்ல காடு ஆடு ரைமிங்கிறத விட அந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு ரொம்ப இல்ல அப்படிங்கறதுனால வேணாம் சொல்லிருப்பாங்க. காட்டுக்குள்ளேயுமே இந்த வரையாடு மலையாடு எல்லாம் இருக்குமே. இல்ல அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். அது அந்த மாதிரி வரும்போது ஜட்ஜஸோட டெசிஷன் தான் விட முடியும். சரி. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த தொகுப்பு வார்த்தைகள், இப்ப சிறுசேமிப்புன்றது ஒரே வார்த்தை தான். நம்ம ஏற்கனவே நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொன்று வந்து இப்ப எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜோன் வைஸா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக தான் இங்க கேட்கறது. சிறு சேமிப்பு ஒரே வார்த்தை தான். அத பசங்க வந்து குறிப்பா கொடுத்தப்ப இல்ல அது ஒரு வார்த்தை கிடையாது, 2 வார்த்தை. இதுவும் அதே மாதிரிதாங்க. அது என்னன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வார்த்தையா 2 வார்த்தையாங்கிறதுல நாங்க புலவர்களை கேட்கும் போதே வெவ்வேறு மாதிரி அவங்க சொல்றாங்க. ரொம்ப போனதான் தெரியுது. வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஜட்ஜஸ்க்கு வரணுமா இல்ல ஜட்ஜஸ் தான். பட் ஜட்ஜஸ் ஆப்வியஸ்லி பெனிஃபிட் ஆஃப் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க பார்ப்பாங்க. ரொம்ப ஆப்வியஸா இருப்பாங்க. இல்லனா அவங்க அது கொடுக்கல. 2 3வது வந்து அது பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு தெளிவுக்காக நான் கேட்கிறேன். இப்ப வேற்றுமை உருபோட குறிப்பு கொடுக்கலாமா? இப்ப சித்தி அப்படின்றப்ப அம்மாவின் அப்படின்றது முதல் குறிப்பாவும் தங்கைன்றது 2வது குறிப்பாவும் கொடுக்குறப்ப அந்த அம்மாவின் அப்படின்றது வந்து நான் முதல் குறிப்பா கொடுக்கலாமா? வேற்றுமை உருபோட கொடுக்கலாமா? அது எந்த ரூல்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, அது 3 வார்த்தை இருக்கு. 3 வார்த்தையில ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க நோக்கத்துல வரக்கூடாது. நீங்க சொல்றது வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? சோ அந்த நோக்கம் தான் முக்கியம் நமக்கு. அப்படி இல்லப்பா, சித்திக்கு நிறைய சம்பந்தமான வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஒரு சென்டென்ஸ 3ஆ பிரிச்சு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுலாம் தப்பு. அது டிஸ்கரைஸ் பண்ணுவோம் நம்ம. அப்ப வேற்றுமை உருபு இல்லாம நேரடி வார்த்தையா சொல்றது நன்றி. ஓகே, அதுதான் பெட்டர். ஆமா, நன்றிங்க. நல்ல கேள்வி. நன்றி. வேற இன்னும் 2 பேர் கை தூக்கினாங்க. சக்தி சந்திரன், ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வணக்கம்ங்க. எனக்கு வந்து என்னோட குழந்தை வந்து T1 லெவல்ல. இப்போ T1 லெவல்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரீஜனல் லெவல்ல வெறும் D1 மட்டும் போதும்னு சொல்றீங்களா? அப்ப D2 எப்போ படிக்கணும்? அதுக்கு அடுத்த லெவலுக்கு. அதான் நான் போட்டுக்க எப்படின்னா, D1 கண்டிப்பா படிக்க வச்சிருங்க. T1 and T2 தேனி 1 தேனி 2 குழந்தைங்களுக்கு D1 தான் அபிஷியலா பப்ளிஷ்ட் வேர்ட்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆகுனா டை பிரேக்கர் 2 டீம் டை பிரேக்கர் வருது. அதே மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் கடினமான கேள்விகள் அவங்களுக்கு தேவை. ஏன்னா D1 கொடுத்த 400 எல்லாரும் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அடுத்த லெவல் கேட்க வேண்டியிருக்கும். அப்போ இமிடியேட்டா என்ன பண்ணணும், D2 வார்த்தையில இருந்து சிலது வரும். அதனால டைம் இருக்கும்போது D2 சொல்லி கொடுக்கறது நல்லது.
அதையும் போக இன்னொன்னு நான் மென்ஷன் பண்ணல, எக்ஸ்டெண்டட் வேர்ட் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. போன வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், இந்த வருஷமும் இருக்கு. ஃபிளாஷ் கார்டு ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 40 கேட்டகரி இருக்கு. பப்ளிஷ் பண்ணது 20 கேட்டகரி, ஆனா ஃபிளாஷ் கார்டுல 40 கேட்டகரி இருக்கு. நேரம் அதுலயும் எல்லாம் கொஞ்சமா பழகிக்க சொல்லுங்க. ஏன்னா வெளியே போக அந்த மாதிரி வார்த்தையில தான் கேள்விகள் வரும். 3 ஸ்டேஜா படிங்க. D1 கண்டிப்பா படிக்க வச்சிருங்க. இந்த வருஷம் நம்ம அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை. நேரம் இருந்தா அது தொடர்பான D2 படிக்க வைங்க. நேரம் இருந்தது அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா ஃபிளாஷ் கார்டுல இருக்கிற எல்லா வார்த்தையும் மெதுவா நீங்க சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஓகே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இந்த பிள்ளைங்க வந்து 2 பேர் இருக்காங்க. இப்ப 2 பேர் சொல்லும்போது 2 பேரும் ஒண்ணா சொன்னா பரவால்ல, ஓகே. பட் இப்ப ஒரு குழந்தை முன்னாடி சொல்றாங்க, ஒரு குழந்தை பின்னாடி சொல்றாங்க. அதுல 2 பேரும் ஒரே வார்த்தை சொல்லும்போது எந்த லெவலுக்கு? T1 ஃபர்ஸ்ட். லெவல் 1க்கு யாரேனும் ஒருவர் சரியான பதில் சொன்னாலே மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகே. இப்ப சப்போஸ் இப்ப ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறா, ஆனா அடுத்த குழந்தைக்கு தெரியுது அது தப்புன்னு சொல்லிட்டு, சோ அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த நேரத்துக்குள் ஒருத்தர் கரெக்டான பதில் முதல்ல சொல்றாங்க, அடுத்தது வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா சொன்னா கூட ஜட்ஜஸ் வந்து ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர் எப்பவாவது கரெக்டா சொன்னா எடுத்துப்பாங்க. ஒன்லி ஃபார் லெவல் 1க்கு தான். லெவல் 1க்கு மட்டும் ஆர்டரா கேளு, எது தெரியலையோ படிக்க சொல்லலாம். மார்க் பண்ணிக்கோ, எது தெரியலையோ ஹைலைட் பண்ணிக்கோ, இல்லனா ஜெயஸ்ரீ அது இன்டர்னலா பேசிக்கோங்க. தட்ஸ் குட். வேற கீர்த்தனா ராஜகோபால், நீங்க கை தூக்கிங்க, ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? சார், தேனி 2க்கான கேள்வி. இப்போ வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு வேர்டுக்கு ரெண்டு வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்ங்கிறது ஒரு கேட்டகரியில புவின்னு இருக்கு, இதே ஆஸ்ட்ரானமில படிக்கும்போது பூமின்னு இருக்கு. இப்போ இவங்க இது ரெண்டுத்துல எது சொன்னாலும் சரியாக இருக்குமா சார்? இதுல எது சொன்னாலும் எடுத்துக்குப்பாங்க. ஓகே. இப்போ ஏன்னா இப்போ ஹோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு டக்குன்னு வீடு அப்படின்னு வருது சொல்றது. ஆனா கேட்டகரி வைஸ் நீங்க கொடுத்திருக்கிறதுல வந்து இல்லம் அப்படின்னு இருக்கு. இல்லம் சொன்னா சொல்லி தரோம், இல்லன்னு சொல்ல, ஆனா அவங்களுக்கு அந்த பேச்சு மொழியில வந்து வீடு அப்படிங்கிறது முதல்ல வருது. சோ இப்போ 2 சொன்னாலும் எடுத்துப்பாங்க இல்லைங்களா? பப்ளிஷ் பண்ண வார்த்தையில நம்ம பப்ளிஷ் பண்ண வார்த்தையில ஒரு சொல்லுக்கு 2 கேட்டகரியில வெவ்வேறு மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அதுல எது சொன்னாலும் எடுத்துப்பாங்க. அதுதாங்கய்யா, அதுதான் எனக்கு டவுட். எர்த்துக்கு 2 இதுல கொடுத்திருந்தாங்க, அதனால அந்த கேள்வி கேட்டேன். இன்னொன்னு, இப்போ ஃபிளாஷ் கார்டு பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, எங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி இதை லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க சொன்னாங்க. நான் பண்ணியிருந்தேன், ஆனா சில இதை ஓபன் பண்ணி படிக்கும் போது ஆக்சஸ் டினைடுன்னு வருது. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? அதே மாதிரி அதுல வந்து இங்கிலீஷ் தான் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகுது. லைக் இயர் அப்படின்னா இயர்னு ப்ரொனவுன்ஸ் ஆகுது. அதை போய் கொஸ்டினை கிளிக் பண்ணாதான் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியுதுங்கய்யா. இப்போ அதை நாங்க எப்படி படிக்க வைக்கிறது? அதை ஏன்னா கேட்கும் போது தமிழ்ல கேட்டு படிக்க வைக்கணுமா இல்ல இங்கிலீஷுங்களா? தமிழ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃபோ கீழே போயிட்டு அதுல பிளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் தமிழ் வார்த்தை சொல்லும். நாங்க இப்ப டிசைன் பண்ணதை அடுத்த வருஷம் மாத்திருக்கோம். இந்த வருஷம் எப்படின்னா போகும்போது அவங்களுக்கே நம்ம ஆன்சரை கொடுத்துடக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்லுது. எப்படி நம்ம காம்படிஷன்ல இங்கிலீஷ்ல சொல்றோமோ அதே மாதிரி ஃபிளாஷ் கார்டு ஆப் இங்கிலீஷ்ல தான் முதல்ல சொல்லும். பெரியவங்க யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அவங்க தமிழ்ல சொல்லி பார்க்கணும், அவங்க இவங்க சொல்றது கரெக்டா சொல்றாங்களான்னு. இல்ல இவங்களுக்கே வந்து சொல்றாங்க அது கரெக்டான்னு செக் பண்ணணும்னா அந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி கத்துக்கிட்டாங்க. ஓகேங்க சார். சில கேட்டகரி ஆக்சஸ் டினைடுன்னு வருதுங்களே, அது எதனால? ஓகே, கேட்டகரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேட்டகரியில வேர்ட்ஸே தெரியலன்னா info@tamiltheniyo இல்ல உங்க ஜோனல் கோஆர்டினேட்டருக்கோ சொல்லுங்க. ஆனா கொஸ்டின்ஸ், சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 கேட்டகரி இருக்கிற சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும். ஆனா அதுக்கு மேல இருக்கிற சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க info@tamiltheniக்கு இமெயில் பண்ணுங்க. கொஞ்சம் அதுல பிரச்சனை இருக்கு, we may need some help from your school. சரிங்க சார், thank you. சாம்பிள் क्वेश्चंसக்கு மட்டும். ஓகே, சரிங்க சார், thank you. ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க, சாரி டு இன்டரப்ட். எந்த டேட்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணனும் டெட்லைன் கேக்குறாங்க. எண்ட் ஆஃப் ஜனவரி எண்டுக்குள்ள ஆன் ஆர் பிஃபோர் எண்ட் ஆஃப் ஜான் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடுவாங்க. ஜோனல் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் தகவலை கொடுப்பார் அப்படிங்கிற தகவல் வந்து இங்க தெரிவிக்கிறோம். அடுத்தது ரேவதி சுகுமாரன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்க?
ஐயா, என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இப்ப டீமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க பசங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் வந்து எதிர்பார்ப்பீங்களா? இல்ல அதுல ஒரு பையன் தான் வந்து எல்லாத்தையும் ஆன்சர் சொல்றானா, அது உங்களுக்கு இதாகுமா? எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனமும் இல்லைங்க. யாரேனும் ஒருத்தர் சொன்னாலே ஓகே தான். சரி. இது எந்த லெவலுக்காக கேட்குறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். இல்ல எல்லா லெவலுக்குமே நான் பொதுவா சொல்றேன். 1, 2, 3 இப்ப எங்க பள்ளியில இருந்து எல்லா லெவலுக்குமே வந்து யாரேனும் ஒருவர் சொன்னா போதும். ஆனால் லெவல் 5 பொறுத்தவரைக்கும் இருவருமே கலந்து கொண்டால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு அதனாலதான் கேட்டேன். லெவல் 5க்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் க்ளூ கொடுக்கணும், ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால லெவல் 5 விட்டுருங்க. பாக்கி லெவல் 4 வரையும் நீங்கள் யாரேனும் ஒருவர் சொன்னாலே போதும். பொதுவாக எங்களுடைய கருத்து என்னன்னா எல்லாரையும் தமிழ் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்துல தான் நாம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இருவரையும் நல்லா பயிற்சி கொடுங்க, நல்லா பண்ண சொல்லுங்க. போட்டிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாம யாரையும் ஒருத்தர் சொன்னால் போதும் அப்படிங்கறதான் தகவல். மேல சுபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கடினமான கேள்விதான். நீங்க வந்து டீமா இருக்கும்போது ஈக்குவலா பண்ணணும். நாங்க ஒண்ணு அதை வந்து ஒண்ணு சொல்றதுக்கு கருத்து சொல்றதுக்கு இல்ல. ஒரு நடுவராகவோ இல்ல நடத்துபவராக இருந்து அதை கருத்து சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய ஒட்டுமொத்த மேலிருந்து உள்ள பார்வை அனைவருக்கும் தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒற்ற முயற்சி தான் தமிழ் தேனியோட முயற்சியும் அன்றி வேறு எதுவும் இல்லை. கவிதா பிரதாப், நீங்க ஏதோ பேசிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆமாங்க. நான் தேனி 5 பற்றி கேட்க விரும்புறேன். தேனி 5ல வந்து 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்ல 2 பேரும் மாத்தி மாத்தி க்ளூ குடுத்துக்கணுமா? இல்ல வந்து ஒருத்தர் க்ளூ குடுக்குற நபராவும், ஒருத்தர் வந்து அத வார்த்தைகள கண்டுபிடிக்கிற நபராவும் இருக்கலாமா? ஒருத்தர் க்ளூ கொடுக்கிற நபராகத்தான் நாம் இதுவரையும் வந்து போட்டிகள் நடத்தியிருக்கோம். அப்படி நடத்துவதுதான் முறையானது. அதனால ஒருத்தர் க்ளூ கொடுக்கறதையே வந்து இந்த முறையும் சொல்றாங்க. ஏன்னா அவர்களுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அவர்களுக்கு அந்த முன்னாடியே அந்த வார்த்தைகளை அனுப்பி விடுவோம். அவர்கள் வந்து க்ளூ கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அப்படிதாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், தேனி முடிகிற வரைக்கும் அதேதான். நீங்க மாத்த முடியாது. க்ளூ கிவர், க்ளூ டேக்கர் வந்து மாத்தக்கூடாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, தேனி 1 பத்தி. தேனி 1ல நீங்க வந்து ஆங்கில வார்த்தைகளையும் சொல்லுவீங்களா? இல்ல வெறும் படத்தை மட்டும் காட்டுவீங்களா? ஆங்கில வார்த்தைகளும் அந்த ஆப்ல ஆங்கில வார்த்தைகளும் வந்து வரும். ஒவ்வொரு முறை வருது. ஜோனல் கோஆர்டினேட்டர் சொல்லுவாருங்க. ஜோனல் கோஆர்டினேட்டர் ஒரு முறை சொல்லுவாரு. அதுலயும் சவுண்ட் வருங்க. அது போக நம்ம ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸும் போட்டி நடத்துறவங்களும். ரொம்ப நன்றிங்க. ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 40+ கேட்டகரி இருக்கு. ஃபார் கிரேட் 1க்கு வந்து லைக் பாத்தீங்கன்னா இமிகிரேஷன், மெடிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி நம்ம சொல்லி கொடுக்கணுங்களா? அதான் அது கொடுத்த 400 வார்த்தைகள் அவங்களுக்கு இல்லைங்களா? 20 கேட்டகரியில D1ல இருக்கிற 400 வார்த்தைகள் கண்டிப்பா படிச்சிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமை உங்களுக்கு எது சொல்லி தரணுமோ அதுக்குதான் அந்த வார்த்தைகள் தான். ஸோ போட்டியில இது வந்துருமோ அப்படின்னு பயந்து படிக்கிறத விட அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லங்கிற மாதிரி படிங்க. நீங்க சொன்ன மாதிரி இமிகிரேஷன் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அது போட்டு பயமுத்திடாதீங்க. அது 10 வருஷம் சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. ரைட்? பட் பூக்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சொல்லிக் கொடுங்க. ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்க. வேற யாருக்கு? லோகேஷ், நீங்க ஏதோ கேள்விகள்? 2 கேள்விங்க கேட்டுங்க. ஒண்ணு வந்துட்டு இப்போ மொத்தம் 5 லெவல் தான் இருக்கு. ஸோ ஒரு லெவலுக்கு ஒரு டீம்னா 2 குழந்தைங்க சேரலாம். அப்போ ஒரு பள்ளியில வந்து அதிகப்படியா 10 குழந்தைங்க தான் சேர முடியும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. சரி, அந்த கேள்விக்கு வேற ஏதாவது அந்த கேள்வி உட்கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரு பதிலையும் நான் சொல்லிடுறேன். இல்ல, அதோட உட்கேள்வி ஒண்ணும் இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு பள்ளியிலிருந்து அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்ல அப்படி ஒரு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பள்ளியிலிருந்து ஒரு லெவலுக்கு 2 மாணவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் 5 லெவலுக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒண்ணு. அடிஷ்னலா நீங்க மாணவர்கள் யாராவது நீங்க பண்ணணும் அப்படின்னா கிளப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணி உள்ளார வர்றாங்க. அதனுடைய தகவல்களை ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒரே நிமிஷம், அவர் குறிப்பிடுறது வந்து மேபி பிரான்ச்சஸ் பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவை கோஆர்டினேட்டர் நினைக்கிறேன். உங்களுக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னா நீங்க 5 பள்ளியில இருந்து 2 டீம்ஸ் 5 லெவலுக்கும் கொண்டு வரலாம்.
சரிங்க. இந்த 2 பேரை சொன்ன ஆன்சருமே நான் எடுத்துக்கிறேன். நன்றிங்க. இன்னொரு கேள்வி வந்துட்டு, இப்போ இந்த சொற்கள் நீங்க கொடுத்துருக்கீங்களா, அது வந்து லெவல் 1 to 4 இருக்கு, 5 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மேண்டட்டரியா அதுல இருந்து தான் வந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த ஆப்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறது, ஐயா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கிறது தான் இல்லைங்களா? அதே மாதிரி டை பிரேக்கர்ல மேபி அந்த ஆப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, ரொம்ப கிளியரா இருக்குங்க. தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூங்க. வினோதினி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வணக்கம் சார். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்க வந்து தமிழ் தேனி லெவல் 4 பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அதுல வந்து எனக்கு இப்ப 2 டவுட். ஒரு டவுட் வந்து என்னன்னா, ரீஜனல் லெவல்ல வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸ அந்த 40 வினாடிகளுக்குள்ள எழுதி முடிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது பசங்க சென்டென்ஸை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதுனாங்க. அதை சில டீம்ஸ் பண்ணதை வந்து ஜட்ஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதே இதை வந்து ஜோனல்ல வந்து அதை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரைட்டான அப்ரோச்சா எப்படி? இல்லைங்க, அது ஆக்சுவலி போன வாட்டி ரீஜனல்ல அது எப்படியுமே அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. தனித்தனியா எழுதிட்டு அந்த கன்சாலிடேட் பண்ணி சொல்றது வந்து இதுவரையும் நம்ம விதிமுறைக்குள்ள கொண்டு வரல. அதனால ஒரு முறை பயிற்சி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சுரேஷ். வினோதினி, அவங்க சுரேஷ் சொன்ன பதில இப்ப எடுத்துக்கங்க, அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் மறந்துட்டோம் பேசுறதுக்கு. நாங்க கோர் டீம்ல கொஞ்சம் பேசிட்டு வேற ஏதாவது அதுக்கு கிளாரிட்டி தரணும்னா முடியும் எல்லாருக்கும் சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து ஆமா தனித்தனியா பிரிச்சு 2 பேரும் எழுதி ஜட்ஜஸ் நீங்க போய் எல்லாம் சேர்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. பண்ணுங்க, ஒருத்தருக்கு எழுதி காமிங்க. 2 பேரும் எழுதலாம், பட் ஒருத்தர் எழுதுறதை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்ச் இருந்தா நான் முடிவு சொல்றேன். ஓகே சார். அப்புறம் 2வது டவுட் வந்து லாஸ்ட் இயர் வந்து செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல வந்து செமிஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைல்ட் கார்டு பத்தி சொல்றதா எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது. ஈச் குரூப்ல இருந்து 2 டீம்ஸ் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு அனுப்புனாங்க. ஆனா 5th டீம் வந்து ஷெட்யூல் பார்த்தப்பதான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது 5th டீம் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு. 5th டீம் செலக்ட் பண்ண டீமும் நாங்களும் ஒரே ஸ்கோர்ல தான் இருந்தோம். சோ இந்த 5th டீம் வந்து எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றீங்க? 5வது டீம் நம்ம செலக்ட் பண்றது வந்து நம்ம எல்லா ஜோனல் கோஆர்டினேட்டர், எல்லா கோர் டீம், எல்லா ஜட்ஜஸும் எடுக்கக்கூடிய அவங்களுடைய மதிப்பெண்கள் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கோரிங் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க டீம் ஒரு 10 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதே போல 10 மதிப்பெண்கள் மற்ற ஜோனல் இதுலயும் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முதல் ரவுண்ட்ல அவங்க 5க்கு 5 எடுத்துருக்கலாம், 2வது ரவுண்ட்ல 5க்கு 3 எடுத்துருக்கலாம், 2வது அந்த கொஸ்டினோட டிஃபிகல்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு தகுந்தாப்புலதாங்க எடுக்கிறாங்க. பார்ஷியாலிட்டிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்ஷியாலிட்டிக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போன முறை நடந்து முடிந்ததுக்கு அப்புறமும் அனைத்து இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அதாவது ஜோனல் கோஆர்டினேட்டர் அனைவரையும் அழைத்து அந்த ஜட்ஜஸையும் அழைத்து, ஏன்னா அந்தந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் த ஸ்கூல் கோஆர்டினேட்டர்ஸ், ஏன்னா அவங்க போய் பதில் சொல்லணுமே. அதனால அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸையும் கூப்பிட்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதுல ஓட்டு எடுத்து மெஜாரிட்டி எடுத்து தான் வந்து வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கப்பட்டதே அணி, வேற எதுவும் கிடையாதுங்க. நீங்க கேட்டதுக்கான ஸ்கோரிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. லோகேஷ், வேற ஏதாவது நீங்க இன்னொரு வாட்டி கை தூக்கிருக்கீங்க இல்ல முன்னாடி கேட்ட கேள்விக்கு அதுதானா வேற ஏதாவது? ஜெகநாத் கேட்டு வருவாங்க. ஜெகநாதன், சொல்லுங்க ஜெகநாதன். ஹலோ சார், வணக்கங்க. இதுதான் முதல் தடவை நாங்கள் அட்டென்ட் பண்ண போகிறோம். சரிங்க. அதில் குழந்தை வந்து T1ல இருக்கா. சரி. இப்போ வந்து எதுனா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இதை வந்து பிளேபேக் பண்ணுறதுக்காக போட்டு பார்க்கறதுக்கு எப்படி நடக்கும்? ஏன்னா 2 குழந்தைங்க தனித்தனி அட்டன் பண்ணுவாங்களா, இல்லை ஒரே இடத்துல இருந்து தான் அட்டன் பண்ணணுமா இந்த வெர்ச்சுவல் செஷன் எல்லாத்துக்கும்? அதுக்கான வந்து ஒவ்வொரு ஜோனல் கோஆர்டினேட்டரும் வந்து ஒரு செஷன் ஒன்று வைப்பாங்க. என்னன்னா உங்க ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டர்ல அண்டர்ல ஒரு 30-40 பள்ளி இருக்குன்னா அத்தனை பேரையுமே கூப்பிடுவாங்க. அன்னைக்கு நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 கேள்வி வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் அவர் ரன் பண்ணுவார், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அந்த தகவல் உங்களுக்கு வந்து அந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் தெரிவிப்பார். நீங்க அப்ப கலந்துப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ரீஜனல் போட்டிங்க தொடங்கும். கவலைப்பட வேண்டாம். ஜெகநாதன், சாட்ல வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க, யூடியூப் லிங்க். அதுல வந்து ஒவ்வொரு தேனியும் எப்படி நடக்கும்னு ஒரு குறும்படம் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றிங்க, ரொம்ப நன்றி.
ஒரே ஒரு கொஸ்டின்ங்க லோகேஷ். ஒரு டெர்மினாலஜி கொஸ்டின். இப்போ நான் அதை கேட்டுட்டே இருக்கேன். இப்போ T1 தேனி 1 நிலை 1 லெவல் 1 இது எல்லாமே ஒண்ணுதானுங்களா? இதுல ஏதாவது காமன் டெர்மினாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ண முடியாதா? எல்லாம் வேற புதுசா வந்ததுனால இல்ல நீங்க கத்துக்க வேண்டியது ரெண்டு தான். தேனி 1 2 3 4 5 தான் வெவ்வேறு போட்டி ஃபார்மேட். லெவல்லாம் பழைய வேர்டு. தப்பி தவிர லெவல் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் திங்க் இட் இஸ் தேனி, ரைட்? ஸோ தேனி 1 2 3 4 5 வந்து 5 டைப் ஆஃப் காம்படிஷன். இதுல வந்து ஸ்டேஜஸ் இருக்கு. ரீஜனல், ஜோன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா படிப்படியா மேல போறாங்கிறது ஸ்டேஜஸ். இது வந்து போட்டியோட வடிவம். D1 D2 வந்து வேர்ட்ஸை பத்தி நம்ம பப்ளிஷ் பண்ண வேர்டு டிஃபிகல்ட்டி 1 டிஃபிகல்ட்டி 2. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்க. ஒன்னு வந்து அந்த படிமானங்களை வந்து தேனி 1 தேனி 2 தேனி 5ன்னு சொல்றீங்க. இன்னொன்னு வந்துட்டு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து Dன்னு கால் பண்றீங்க. அடுத்தது வந்து ஜோனல் வந்து என்ன எப்படி சொல்றீங்க? அது T1 அது இல்ல ரீஜனல் காம்படிஷன். அது ஜெயிச்சாங்கன்னா ஜோனல் போறது, அதுல ஜெயிச்சவங்க செமிஃபைனல்ஸ், அப்புறம் ஃபைனல்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லெவல், ரைட்? அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜா படிப்படியா மேல போறாங்க மாதிரி. ஓகேங்க. இப்போ ஒருத்தர் T1ன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? D1ங்கிறது டிஃபிகல்ட்டி 1. வேர்ட் லிஸ்ட்ல வந்து 2 காலம் பாப்பீங்க. D1 வேர்ட்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் டிஃபிகல்ட்டி 1 வேர்ட்ஸ். பேசிக்கலி ரொம்ப கம்மி டிஃபிகல்ட்டி சின்ன குழந்தைங்களுக்கு. D2ன்னு ஒரு காலம் இருக்கும். அது டிஃபிகல்ட்டி 2 வேர்ட்ஸ். அது வந்து தேனி 3 4 குழந்தைங்களுக்கு. அங்கதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். என்னன்னா இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க கொடுக்கும் போதே வந்து சொற்கள் வந்து தேனி 1 தேனி 2 தேனி 3 தேனி 4 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. அதுக்குள்ளர டிஃபிகல்ட்டி இருக்குங்களா? இல்ல இந்த வேர்ட் லிஸ்ட் டாக்குமெண்ட் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும், அதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அதை பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா சுபாஷினியோ இல்ல என்னையோ நீங்க அப்புறம் வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க. we can walk you. சரிங்க, மகிழ்ச்சி. தேங்க் யூ. பார்வதி, நீங்க ஏதோ கை ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். தேங்க்யூ. இதான் எங்க முதல் தடவையும், அதனால தான் எங்களுக்கு நிறைய கேள்வி வருது. ரொம்ப நன்றி. எங்க குழந்தை தேனி 2ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஈஸி வேர்ட்ஸ், அதாவது டிஃபிகல்ட்டி 1 வேர்ட்ஸை மட்டும் தேனி 2 லெவல்ல கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல 40 கேட்டகரி இருக்கு இல்லையா? இந்த ரோட்வேஸ், ஹோம், அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ 40 கேட்டகரியிலுமே D1 கத்துக்கணும். அதான் கரெக்ட்டுங்களா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டது சரியா? மஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வேர்ட் லிஸ்ட்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுல வந்து ஒரு PDF இருக்கு. அதுல 20 கேட்டகரி D1 வேர்ட்ஸ் கத்துக்கணும். அது எந்த 20 கேட்டகரி? ஏன்னா அது மொத்தமா லிஸ்டா தான் போட்டிருக்காங்க. ஒரு கேட்டகரி டேபிளா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் 1 பாடி பார்ட்ஸ் இருக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் 20 மட்டும் தான் தேனி 2க்கு வரும். என்னங்க? முதல் 20 மட்டும் தான் தேனி 2க்கு வரும். முதல் 20ல D1 ஆர்டர்ல இருக்காது. 1 2 3 4 5 வரைக்கும் வருஷம் கொடுப்போம். அதுக்கப்புறம் 6 இருக்காது, மேபி 8 இருக்கலாம். சோ அந்த ஆர்டர் அதுல பாத்துக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல வந்து எந்தெந்த கேட்டகரி நம்பர்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிளாஷ் கார்டு ஆப்ல போயிட்டு அந்தந்த கேட்டகரி வந்து மேல ஒரு ஹார்ட் ஐக்கான் இருக்கு, ஃபேவரட் ஐக்கான், அதை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபேவரட்டுக்குள்ள போனாங்கன்னா பசங்க அந்த 20 கேட்டகரி அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க 20 கேட்டகரின்னு வந்து இப்ப நான் PDF ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சார். இப்ப 1 வந்து பாடி பார்ட்ஸ், உடல் பகுதிகள், 2வது உணவு மளிகை, 3வது வீட்டு பொருட்கள். அப்ப அந்த ஆர்டர்ல முதல் 20 மட்டும் கத்துக்கிட்டா போதுமா தேனி 2க்கு அப்படின்னு கேக்குறேன். அந்த டேபிள்ல ரேண்டமா 15 என்ன போட்டுருக்கு பாருங்க. 15ங்களா? அதோ வந்துட்டு இருக்கேன். 13 பழங்கள். இல்ல அப்படி பாக்காதீங்க, மேல ஒரு இது இருக்கு பாருங்க. 2வது பேஜ்லயே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. ஓகே, 2வது பேஜ்ல கேட்டகரிஸ் அப்படி ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. ஓகே. சோ அதுல அந்த கேட்டகரிஸ் எல்லாம் படிக்கணும். 20 கேட்டகரி. அந்த 20 கேட்டகரிஸ் மட்டும் அவங்க படிக்கணும். அதுல D1 படிக்கணும். சரிங்களா? கரெக்ட். D2 டை பிரேக்கர். ஓகே. சோ அப்ப டை பிரேக்கருக்கு இதே 20 கேட்டகரியில D2 படிக்கணும். சரிங்களா? அடுத்த லெவல். ஆமா, அதுக்கு நேரா 20 கேட்டகரி படிச்சா போதும். D2 படிக்கட்டும். இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நிறைய நான் எந்த கேள்வியும் விடக்கூடாது அப்படின்னாங்கன்னா மிச்சம் இருக்கு 20 கேட்டகரி இருக்குங்களா ஃபிளாஷ் கார்ட்ல ஆப்ல, அதை படிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
நன்றி மேடம். வினோதினி, நீங்க கடைசியா நீங்க ஏதோ ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்வி இருக்குங்களா? முதல்ல கேட்ட கேள்வியா இருக்கும். ஓகேங்க. வேற யாருக்காவது காமனா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இதனுடைய இந்த பிரசன்டேஷன் டாக்குமெண்ட்டை வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸ்கூல் கோஆர்டினேட்டருக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அதுல இருக்குங்க. உங்க ஜோனல் கோஆர்டினேட்டரும் அந்த தகவலை தெரிவிப்பார். ஸ்கூல் கோஆர்டினேட்டர் மட்டுமே பேச வேண்டும் காம்படிஷன் நடைபெறும் போது. ஜோனல் கோஆர்டினேட்டரோ அல்லது ஆப் ரன் பண்ணுவவரோ அலோ பண்ணா மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்கூல் கோஆர்டினேட்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும். கிட்ஸை தயவு செஞ்சு காம்படிஷன் நடக்கும்போது பேச வேண்டாம் அப்படிங்கிறது தகவல். ஒருவேளை பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அங்க எத்தனை பேர் லிமிட் அப்படிங்கிறது தெரியலைங்க. அந்தந்த போட்டியை ரன் பண்ணும்போது அந்த லிமிட்டுக்கு தகுந்தாப்புல அந்த ஆப்பை ரன் பண்ணுவோரோ அல்லது அந்த ஜோனல் கோஆர்டினேட்டரோ பேரண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணி உள்ளார கூப்பிடுவாங்க. ஒருவேளை பேரண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கிட்ஸுக்கு பின்னாடி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி விசிபிளா இல்லை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை வந்து அந்த போட்டி நடைபெறும் போது வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து போட்டி நடக்கும்போது பேச வேண்டாம். ஜட்ஜஸ் வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட மட்டுமே பேசுவார்கள் அப்படிங்கிற தகவலையும் வந்து எப்போதும் போல இங்க தெரிவிக்கிறோங்க. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கோஆர்டினேட்டர் மட்டுமே பேசட்டும் ஜட்ஜஸ்டங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இல்ல எப்போ வந்து இப்போ இந்த ரீஜனல் காம்படிஷன் டேட் வந்து ஃபைனலைஸ் ஆயிட்டுங்களா? மோஸ்ட்லி பிப்ரவரி எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. பிப்ரவரி 3rd வீக்லேருந்தே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்ச் 1st வீக்ல ஃபார் ஷோர் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு சொல்றேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 வீக்ஸ் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி எண்டு வரையும் இருப்பதனால் அதற்கப்புறம் ஷெட்யூல் போடுவதற்கு 2-3 வாரங்கள் எங்களுடைய டீமுக்கு தேவைப்படும். ஏன்னா அக்ராஸ் ஆல் ஓவர் யூஎஸ்ஏ நடத்துறதுனால ஒரு 3 வாரங்கள் தேவைப்படும். ஸோ பிப்ரவரி இறுதியிலிருந்து ஆரம்பிச்சு மார்ச் 1st வீக்குள்ள ரீஜனல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு நீங்க இருங்க. தேங்க்யூ, நன்றிங்க. சூப்பர். வணக்கங்க. நீங்க அந்த இப்போ 20 கேட்டகரிஸ் வந்து தேனி 2க்கு சொன்னீங்கல்ல, அந்த 20 கேட்டகரிஸ்ல D1 and D2 வந்து தேனி 3க்கு படிச்சா போதுங்களா? இல்ல தேனி 3 எல்லாமே 40 கேட்டகரிஸும் படிக்கணுங்களா? தேனி 3க்கு எல்லாமே தானே படிக்கணும் மோகன் சார்? எல்லாமே தான் தேனி 3க்கு நினைக்கிறேன். மோகன் இருக்கீங்களா? தேனி 3க்கு நீங்க எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க படிக்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ. தீபிகா, நீங்க ஏதோ ரைஸ் பண்ணிருக்கீங்க தீபிகா. வணக்கம் சார். இது எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றான் T2ல. ஸோ இப்போ 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுனால 2 பேருக்கும் ஆன்சர் தெரியும் போது யாராவது ஒருத்தர் தான் சொல்லணுமா, இல்ல 2 பேருமே அட்டெம்ட் பண்ணலாமா? என்ன லெவலுக்குமா? T2க்கு தேனி 2வது. யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொன்னா ஓகே தாங்க. சொல்பவர் வந்து கடைசியாக யார் ஆன்சர் சொல்றாங்களோ அந்த சொல்லக்கூடிய நபருடைய ஆன்சரை தான் எடுத்துப்பாங்க. அதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க. டைம் எண்ட் ஆகுறப்போ இந்த ஆன்சர் டைம் எண்ட் ஆகும்போது கடைசியா யார் ஆன்சர் சொல்றாங்களோ அதான் எடுத்துப்பாங்க. 2 பேர்ல யார் சொன்னாலும் ஓகே தான். ஒருத்தரே சொல்லிட்டு இருந்தா கூட எங்களுக்கு ஓகே தான். சரி, தவறா இருந்தாலும் சரி அந்த ஆன்சர் தான் எடுத்துக்கோங்க. நன்றி சார். சதீஷ் சொல்லுங்க சதீஷ். எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இந்த இப்போ வந்து D1ல வந்து சன், மூன் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம வந்து சூரியன், சந்திரன் அப்படி சொல்லலாமா? இதுல வந்து ஞாயிறு, திங்கள் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. எது சொல்லணும்? எது எடுத்துப்பாங்க? அந்த வார்த்தைக்கு பிராக்கெட்ல வந்து சூரியன் போட்டுருக்குங்களா இல்லைங்களா? இல்லைங்க, போடலைங்க. வெறும் ஞாயிறு மட்டும் தான் போட்டிருக்கா? ஆமாங்க, ஞாயிறுன்னு போட்டிருக்கு. சன்னுக்கு, மூனுக்கு திங்கள் மட்டும் போட்டிருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து ஞாயிறுனா சூரியன் ஆல்ரெடி அவளுக்கு பதிஞ்சிச்சு மனசுல. ஸோ அவ வந்து சன்னுனா ஞாயிறுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. சூரியன் தான் சொல்றா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நாம ஜெனரல் ரூல் எப்படின்னா, நாம பப்ளிஷ் பண்ண வார்த்தைக்கு நாம கொடுத்த வார்த்தை தான் அங்க சொல்லணும். இது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் அங்க அப்படிதான் சொல்லி தரும். நான் தமிழ்ல பழக்கமான வார்த்தைகள் அதெல்லாம் இருக்கு. அது கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் நாம பப்ளிஷ் பண்ண வார்த்தை நம்ம என்ன இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோமோ என்ன தமிழ்ல கொடுத்துருக்கோமோ அதுதான் எதிர்பார்ப்போம். அது தவிர சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க T3 T4 எல்லாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ வேற வார்த்தைகள் யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா நம்ம கொடுத்த வார்த்தைக்கு கொடுத்த தமிழ் வார்த்தை தான் அங்க சொல்லணும்.
ஸோ சில டைம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் நீங்க ட்ரெயின் பண்ணி ஆகணும். சில இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா பிராக்கெட்ல இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருப்போம். அப்ப எது சொன்னாலும் ஓகேங்கிற மாதிரி. அதாவது நாங்க ரெக்கமெண்ட் பண்றது சூரியன், ஞாயிறு, பிராக்கெட்ல திங்கள் கொடுத்துருந்தோம்னா ஏதோ ஒண்ணு சொன்னா பரவாயில்ல. பட் ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்குன்னா அது எப்படியா அதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. வினோதினி, அசோக், சரண் வேலுசாமி நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ஏதாவது கேள்விகள் இருக்குங்க? அதே தாங்க, அதே இதுதான். அது இணையான சொற்கள் அதில் இல்லைனாலும் அது இணையான சொற்கள் சொல்ற மாதிரி இருந்தால் தாங்க சரியா இருக்கு. இப்போ வந்து அம்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதர்னா அம்மா, தாய் அப்படின்லாம் சில இணையான தமிழ் சொற்கள், சரியான தமிழ் சொற்கள் இருக்கிறப்ப இப்போ சூரியன், ஞாயிறு, கதிரவன் இது எல்லாமே சொல்லலாம் இல்லைங்களா? அது சரியான சொல் தானே? இந்த போட்டியில சொல்ல முடியாது, அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த போட்டியை பிரகாரம் அந்த கொடுத்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை படிச்சுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த சூரியன் வந்து புழக்கத்தில் இருக்கிற சொல்ல வந்து நீங்க இணைக்க முடியாதா? நீங்க அதை இணைக்காம விட்டுட்டீங்கிறதுக்காக அது அது இப்போ ஞாயிறுங்கிறது புழக்கத்தில் இல்லை, சூரியன்கிறது குழந்தைங்களுக்கு அது மேலும் அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது. அதான் அதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருப்பாங்க அவங்க. அது அதெல்லாம் சூரியன்லாம் ரொம்ப சிம்பிளான வார்த்தை, ஞாயிறுன்னு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதான் எக்ஸாம்பிள் கிடையாது வந்து சில வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற வார்த்தைக்கு பிராக்கெட்ல இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. அதான் கேட்டேன். ஆனா என்னோட ரெக்கமெண்டேஷன் அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சொல்லி கொடுத்துருதான் சேஃப். அதை தவிர மற்ற கத்துக்கிறாங்கன்னா ஓகே, பட் காம்படிஷனுக்கு வரும்போது எப்படியா அதை மட்டும் ட்ரெயின் பண்ணி கொண்டு சொல்லுங்க. சரி, சரிங்க, நன்றிங்க. வினோதினி, ஒரு கொஸ்டின் இருக்கு சார். என்னோட குழந்தை வந்து தமிழ் டெனி 3 வந்து ஜாயின் பண்ண போறா. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். ஸ்கூல் கோஆர்டினேட்டர் வந்து சண்டே தான் மீட் பண்ண போறோம். இந்த மெசேஜஸ்ல வந்து நாளைக்கு ஏதோ குவிஸ் இருக்கு, நாளைக்கு குவிஸ் இருக்கு அப்படின்னு போது என்ன ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஏதாவது அதுக்கு என்ன குவிஸ்ன்னு எனக்கு புரியல. அது உங்க ஸ்கூல் கோஆர்டினேட்டர் குவிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல சார், ஆப்ல போட்டிருக்கோம். இல்ல குவிஸுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு. ஐ மீன் ஆப் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். பட் அங்க படிச்சுட்டுலாம் எதுவும் வர தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குவிஸ் எடுக்க போறாங்கன்னா நாளைக்கு மறக்காம 8 மணி சென்ட்ரல் டைமுக்கு லாகின் பண்ணுங்க. மீட் லிங்க் வெப்சைட்ல இருக்கு, tamiltheni.org/quizல மீட் லிங்க் இருக்கு. அது நாளைக்கு மறக்காம ஜாயின் பண்ணிருக்கேன். அதுல சொல்லுவாங்க எதுக்கு குவிஸ் நடத்துறது, அது என்ன பர்பஸ், எப்படி எடுக்கிறது, கொஞ்சம் சாம்பிள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நாளைக்கு நடக்கும். அப்படிங்களா? காலையிலங்களாங்க? 8 மணி காலையிலயா ஈவினிங்கா? ஈவினிங்க, சாயந்தரம். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. எல்லா நிலையமா நாளைக்கு எல்லா T1 to T5ங்களா நாளைக்கு குவிஸ் வந்து எல்லாருக்குமே ஓரியன்டேஷன் நாளைக்கு, எல்லா லெவலுக்குமே. எல்லா லெவலுக்கும். ஓகே சார், இன்னொரு கேள்வி. இப்ப நாளைக்கு நம்ம ஜாயின் பண்ற போதே அந்த டீமா தான் ஜாயின் பண்ணுமா அவங்க? இப்ப T1னா அதுல 2 பேர் கண்டிப்பா அந்த மாதிரி ஜாயின் பண்ணுமா இல்ல நாளைக்கு? அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லை. குவிஸ் வந்து தனித்தனியா எடுக்கிற மாதிரி, அவங்க சேர்ந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, தனித்தனியா எடுக்கலாம். அதனால நாளைக்கு ஏற்கனவே அவங்க பேர் ஆயிட்டாங்கன்னா சேர்ந்து வந்து கவனிக்கட்டும். இல்லைன்னா தனித்தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் மட்டும் வந்தாலும் பிரச்சனை இல்லை. குவிஸ் ஹஸ் நத்திங் டு வித் காம்படிஷன் டைரக்ட்லி. இது வந்து ஸ்கூல்ஸ் வந்து நம்ம 10 பேர் இருக்கிறாங்க, அதுல யாரையா ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 பேரையும் குவிஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதுல மார்க் வரதை பார்த்து மேபி தே கேன் செலக்ட் தி 2 ஃப்ரம் தேர். வெரி குட். இந்த கேள்வி நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு யார் வரணுமோ வர சொல்லுங்க, அவ்வளவுதான். வெரி குட். ஓகேங்க. ஓகேங்க. பாக்கியராஜ் சிதம்பரம்னு ஒருத்தர் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? வினோதினி, ஏதாவது கொஸ்டின்ஸ்? வினோதினி, அசோக், தினேஷ், தீபா, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சார், எனக்கு ஒரு கொஸ்டின். தினேஷ், இங்க வந்து எனக்கு ஒரு டவுட் சார். என் குழந்தை வந்து D1ல பார்ட்டிசிபேட் பண்ண போறா. இதுல வந்து அந்த ஃபிளாஷ் கார்டு ஆப்ல வந்து ஒரு வேர்டுக்கு வேற தமிழ் சொல் இருக்கு. நீங்க கொடுத்துருக்க அந்த பப்ளிஷ் பண்ணிருக்க அந்த டாக்குமெண்ட்ல ஒரு வேர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் அண்ட் கேர்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து ஃபிளாஷ் கார்டில் வந்து அஃபெக்ஷன்னா பாசம்னு இருக்கு. பட் இந்த பப்ளிஷ் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ல வந்து அஃபெக்ஷன்னா அன்புறவுன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி மர்சினா அதுல தயவுன்னு இருக்கு, இதுல இரக்கம் இருக்கு. நாங்க எதை ஃபாலோ பண்றது சார்? எது கரெக்ட்?
இது செக் பண்ணி அது மாதிரி வராம இருக்கிறதான் ட்ரை பண்ணோம். எப்படியே மிஸ் ஆயிடுச்சு போலக்கு. பப்ளிஷ் பண்ண வார்த்தை தான் ரூல்ஸ் வெப்சைட்ல இருக்கிறது. ஓகே, இது ஃபிளாஷ் எங்க கார்டு பாத்தீங்கன்னு எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா நாங்க ஃபிளாஷ் கார்ட்ல அப்டேட் பண்ணி உடனே சரி பண்ணிடலாம். ஷூர் சார். நான் இந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க். ஸோ ஜஸ்ட் இந்த 2 வேர்ட்ஸ் மட்டும் அவ வந்து படிக்கும்போது ஃபிளாஷ் கார்டு பார்த்து படிச்சுட்டா. அப்புறம் நான் கொஸ்டின் கேட்கும்போது இதை பார்த்து கேட்கும்போது அவ வேற சொல்றா, இதுல வேற இருக்கு. ஸோ அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது இந்த வருஷம் பப்ளிஷ் பண்ண வார்த்தைங்களா அந்த கேட்டகரி? ஆமா, லவ் அண்ட் கேர். சரி, ஓகே. அதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா எந்த வார்த்தைன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணதா ஃபாலோ பண்ணும். ஃபிளாஷ் கார்டுல இருக்கிறது நம்மளுக்கு மேட்டர் இல்ல. ஆமா, ஃபிளாஷ் கார்டு இருக்கிறது அப்ப மாத்திடுவோம். பப்ளிஷ் பண்ண லிஸ்ட் தான் ஆபீஷியல் லிஸ்ட். ஓகே, அதான் அப்டேட்டட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குவிஸ் எத்தனை குவிஸ் சார் நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? நாளைக்கு 1, அப்புறம் எத்தனை நடக்கும்? நாளைக்கு வந்து क्वेश्चन ஆன்சர், ஓகேங்களா? ஆக்சுவல் குவிஸ் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி அது எதுக்கு நடத்துறோம் அது மாதிரி Q&A நாளைக்கு. ஆக்சுவல் குவிஸ் வந்து சண்டே. ஓகே, அது டைமிங் 8 மணிக்கு. பட் அது எக்ஸாக்ட்டா நாளைக்கு சொல்லிடுவோம். இதுதான் பிளான். நாளைக்கு Q&A, சண்டே ஆக்சுவல் குவிஸ். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆக்சுவல் குவிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான். அப்ப மொத்தம் 3 குவிஸ் கண்டக்ட் பண்ண போறீங்களா? 3 நாள் குவிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரியும் Q&A நாளைக்குங்கிற மாதிரி பிளான் இருக்கு. வெரி குட். அப்ப இந்த 3 குவிஸோட ரிசல்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸ்ல வந்து லெவல் 1, சாரி நான் லெவல் சொல்றேன், தேனி 1 தேனி 2 வந்துட்டு டீம் அப் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. அதனால டைரக்டாவே அவங்க என்ரோல் பண்ணிடுவோம். லெவல் 4 தேனி 4 தேனி 5க்கு வந்துட்டு நிறைய குழந்தைங்க என்ரோல் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 3 குவிஸ் அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் அவுட் எடுத்து கூட நாங்க செலக்ஷன் ப்ராசஸ் வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாம். ஆமா, நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரே குழந்தை 3 குவிஸ் பண்ணா 3 உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்களுடைய டிசிஷன், நீங்க ஆவரேஜ் எடுக்கிறீங்களா இல்ல ஹையஸ்ட் எடுக்கிறீங்களாங்கிறது ஸ்கூலோட டிசிஷன். பட் தே கேன் அட்டெண்ட் ஆல் 3. ஓகே, நன்றி. அது மேண்டேட்டரிங்களா? இல்லைங்க, இது ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது அனுப்புறதுக்கு அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, some of the questions in the quiz possibly can be competition questions too. So ஒரு அறிமுகம் தானே அவங்களுக்கு, இந்த மாதிரி வார்த்தை இந்த மாதிரி படம் வருது அப்படிங்கிறது. So I recommend everybody to take it but not mandatory. இல்ல, இது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. நாங்களே ஏதாவது கண்டக்ட் பண்ணுமா, எப்படி செலக்ஷன் ப்ராசஸ், பிகாஸ் பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் இதுல. சோ அதனால இது காமனா நீங்க வைக்கிறது ரொம்ப நிறைய ஸ்கூலுக்கு, பெரிய ஸ்கூலுக்குலாம் இந்த பிரச்சனை வரும். அதனால தான் இது பண்றீங்க. ரியலி அப்ரிஷியேட் யுவர் வொர்க். ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு மீட்டிங் ரூமா போயிடுவாங்களா இப்போ T1 அப்படின்னும் போது? ஏன்னா இப்போ நிறைய மக்கள் எல்லா இடத்துலையும் அதே நேரத்தில் ஜாயின் பண்ணும்போது இது தனித்தனி மீட்டிங் ரூம் மாதிரி கொடுத்துருவீங்களா அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு? குவிஸ்க்கு தான் கேக்குறீங்க? ஆமா, நாளைக்கு குவிஸ் ஃபார்மேட்டே வேறங்க. அது வந்து ஒரு ஆப் இருக்கும். everybody at the same time will see the same question. அவ்வளவுதான். ஓகே, சரி. அவங்க அந்த ஆப்ல ஆன்சர் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அது ஆன்சர் எடுத்துக்கும். இப்ப பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா? அப்ப எது மானிட்டரிங் சிஸ்டம் எதனா இருக்காது? ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஆட்டோமேட்டட் ஆன் தி பேக் எண்ட். அதனால ஒரு அளவுக்கு இது வந்து ஃபைனல் காம்படிஷனை யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஏஐ எல்லாம் யூஸ் பண்றதுனால it will try to recognize அவங்க என்ன பேசுறாங்க, அதுல அந்த வார்த்தை எல்லாம் வந்திருக்கா, இதெல்லாம் நாளைக்கு டீட்டெயிலா சொல்றேன். பட் no, there's no humans monitoring the answer. பட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தப்பி தறி அவங்க நான் கரெக்டா சொன்னேன், கம்ப்யூட்டர் சரியா எடுக்கலனாங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் அமுக்கிட்டாங்கன்னா அதை வந்து பேக் எண்ட்ல ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஒரு டீம் இருக்கு, அவங்க ரிவ்யூ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்கோர். சரிங்க, தேங்க்யூ. பட் 90% fully automated. ஓகே, பட் அதர் எண்ட், அதாவது நான் பார்ட்டிசிபென்ட்டோட எண்ட்ல பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதுல இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம கரெக்ட். அவங்க வந்து பசங்களை எடுக்காம அவங்க எங்களுக்கு தெரியாது யார் எடுக்கிறாங்கன்னு. பேர் தெரியும், பட் அதுக்கு யார் பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இட் குட் ஹேப்பன். நாங்க அந்த டைம்ல ஓகே, லெட்ஸ் டிசைட். ஐ மீன் நாங்க ஏதாவது ஒரு காமெண்ட் உங்க மேற்பார்வையில நடத்திருங்க. அதான் பெட்டர் நினைக்கிறேன். கரெக்ட். ஓகேங்க, தேங்க்யூ. தீபா, நீங்க ஏதோ கை தூக்கிட்டீங்க. நம்ம இன்னொரு 2 நிமிடத்துல நம்ம வந்து இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக போய்கொண்டிருக்கிறது. தீபா, ஏதாவது கேள்வி எனக்கு கேட்க? வணக்கம் சார். ஆக்சுவலி பப்ளிஷ்டு வேர்ட்ஸ்ல ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஐ மீன் அதெல்லாம் வந்து நீங்க ரீவிசிட் பண்ணி திரும்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, அது எல்லாமே நீங்க வந்து எடுத்து வச்சு போட்டு info@tamiltheni.org இமெயில் அனுப்பலாம், அல்லது உங்க ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
அல்லது என்னுடைய எண்ணுக்கும் கூட நீங்க தெரியப்படுத்தலாம். நான் என்னுடைய எண்ணை வேணாலும் தருகிறேன், மொபைல் நம்பரை. யாருக்கு தெரியப்படுத்துறீங்கனாலும் சரி, அந்த தகவலை கண்டென்ட் டீமுக்கு அனுப்பி அதை எப்படி சரி பண்ணலாமோ சரி பண்ணி அதை இணையதளத்திலையும் உங்களுக்கும் உங்களுடைய அனைவருக்குமே தெரியப்படுத்துவோம். ஓகே ஓகே சார். அப்புறம் லைக் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் நாங்க வந்து அந்த பப்ளிஷ் வேர்ட்ஸ் வெர்ஷன் வந்து, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த வெர்ஷன் வந்து அப்டேட் ஆயிருந்தது. ஸோ எத்தனை நாள் வரைக்கும் நாங்க அதை எதிர்பார்க்கலாம்? ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் பிள்ளைங்க வந்து அந்த வார்த்தையை மாத்தி மாத்தி படிச்சா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும்ல. டெஃபினட்டா முடிஞ்ச அளவு மறுபடியும் அதை மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரே ஷாட்லேயே பண்ணோம். இப்போ இதே போல ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்ததுன்னா வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணி எந்தெந்த இது மாறி இருக்கிறதோ அதனுடைய தகவலை மட்டும் கொடுக்குற மாதிரியான ஏற்பாடுகளை ஒவ்வொரு முறையும் பண்ணுகிறோம். அதே போலையும் பண்ணவும் சொல்லிக்கிறோம். பெரும்பான்மையாக இருக்காது என நம்புவோம். ஓகே ஓகே சார், நன்றி. ஆர்த்தி ஆசி தம்பி, நீங்க முதல் தடவையா கை தூக்கிறதுனால முதல் சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு பாக்யராஜுக்கு 2வது சான்ஸ். சொல்லுங்க ஆர்த்தி. வணக்கங்க. என்னோட கேள்வி வந்து குவிஸ பத்தி எவ்வளவு நிமிஷம் இருக்குங்க இந்த குவிஸ் ஞாயிற்றுக்கிழமை போறது? நாளைக்கு நடக்கிறது வந்து எவ்வளவு நிமிஷம் மோகன் சார் இருக்கும்? அது நாளைக்கு வந்து QA சொல்லிட்டீங்க சார். எனக்கு சண்டே நடக்கிற குவிஸ் எவ்வளவு நிமிஷம் நடக்கும்ன்றது தெரிஞ்சது. வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் தான் ஓடும். ஒரு 20 கேள்வி கேட்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அது ஒரு 10-12 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா அது வந்து தேனி 1 முதல்ல வரும், அது 8 மணிக்கு ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் சென்ட்ரல் டைம். அப்புறம் 8:15 அடுத்தது 8:30 மணிக்கு இன்னொன்னு. அது வெப்சைட்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். அவங்க ரிமோட்டா எங்கேயாவது கார்ல இருந்தா கூட போனை வச்சு எடுத்து முடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகேங்க சார், தேங்க்யூங்க. கீர்த்தனா, ஏதாவது क्वेश्चंसமா? சார் ஒரே ஒரு क्वेश्चन. தேனி 2வும் இந்த குவிஸ் எடுக்கலாங்களா சார்? ஏன்னா தேனி 1, 3 தான் இருந்து பார்த்தேன். 2 எடுக்கலாங்களா? அது நாளைக்கு வேணா விவரமா சொல்றேன், எனக்கு டைம் இல்லாதனால. பட் குவிஸ் வெப் பேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிருக்கு, எந்தெந்த தேனி காம்படிஷனுக்கு எந்த குவிஸ் எடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். சரிங்க சார், தேங்க்யூ. பாக்யராஜ் ஏதாவது கேள்வி இருக்கு? கேள்வி இருக்குதுங்க. வணக்கம்ங்க. தேனி 4ல கேள்வி இருக்குது. இப்போ தேனி 4க்கு வந்து ஒற்றெழுத்து பிழை வந்து பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து பிரெட் ஸ்லைஸுக்கு வந்து ரொட்டி துண்டு அப்படின்னு இருக்குது. அதுல இருக்க இத்தையுமே வந்து ஒற்றெழுத்தா கன்சிடர் பண்ணி வந்து அதை இக்னோர் பண்றோமா, இல்ல அதுல வந்து கண்டிப்பா ஒற்றெழுத்து இருக்கணும்னு கேக்குறீங்களா? ஒற்றை எழுத்தை நாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லியாச்சுங்க. அதனால அந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க. இந்த ரொட்டி துண்டுங்கிறது ஒரு வார்த்தை, அதுல இருக்க இத்தையுமே வந்து நம்ம வந்து ஒற்றெழுத்தா கன்சிடர் பண்றோமா? வேற்றுமை உருபுன்னு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அதுக்கு போட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ல இந்த ஒற்றை எழுத்துக்கானதும் இருக்கு. நீங்க அதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. மறுபடியும் அதனுடைய கேள்விகள் இருந்து நீங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார். சொல்லும்போது ரொட்டி துண்டுன்னு சொல்வீங்க, அந்த இத்த நீங்க சொல்றீங்கன்னா இட்ஸ் நாட் கன்சிடர். நீங்க சொன்னாலும் சொல்லாடி ரொட்டி துண்டு அப்படின்னு சொன்னா கூட எடுத்துப்போம். அந்த ஒற்று எழுத்து நாங்க பாக்குறது இல்ல. அத வந்து அவங்க எழுதும்போது வந்து 2 வார்த்தை எழுதுனா பரவாயில்ல, ஒற்று எழுத்து பாக்குறது இல்ல. அத வந்து அவங்க 2 வார்த்தையா ரொட்டி துண்டுன்னு எழுதணுமா, இல்லாட்டி ரொட்டி துண்டுன்னு ஒன்னா எழுதி இத்து இல்லாம எழுதலாமா? அவங்க எழுதலாங்க, எப்படி வேணா எழுதலாம், வச்சு கூட எழுதிட்டோம். சரி, ஓகேங்க. அதே ஒற்றெழுத்துக்கு பதிலா வந்து அவங்க தப்பான ஒற்றெழுத்தை பயன்படுத்தினாங்கன்னா, இப்ப ரொட்டி துண்டுக்கு பதிலா வந்து ரொட்டி இட்டு துண்டுன்னு போட்டாங்கன்னா அதையும் அது எழுத்து பிழை ஆயிரும்ல. அது எழுத்து பிழை எப்படி ஆயிடும்? ரொட்டி புண்டு அப்படின்னு வேற மேல வந்துருங்க. பண்ணினாங்கன்னா அது எழுத்து பிழை, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சோ ஒற்றெழுத்து இல்லாம எழுதலாம், ஆனா ஒற்றெழுத்து தப்பா எழுதக்கூடாது. தப்பா எழுதக்கூடாது. கரெக்ட். எழுதினாலும் எழுதாட்டி ஒற்றெழுத்து பார்க்கப்படுறது இல்ல, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு எடுக்கிறது இல்ல. எந்த லெவலுக்கு ஒற்றெழுத்து பார்க்க மாட்டோம்னு சொல்றீங்க? என்ன லெவலுக்கு நீங்க கேட்டீங்க? லெவல் 4 நினைக்கிறேன். லெவல் 4 சாரி. லெவல் 4க்கு நம்ம ஒற்றெழுத்து கண்டிப்பா பார்ப்போம் இல்லையா? இந்த வேற்றுமை உறுப்பு டாக்குமெண்ட்ல அது இருக்குதா? கண்டிப்பா பார்ப்போம். வேற்றுமை உறுப்பு டாக்குமெண்ட்ல இருந்ததுன்னா அது டெஃபினட்டா இது பண்ணுவோம். நீங்க ரூல்ஸ் எதுனாலும் ரிட்டர்ன்ல இருக்கும் பாருங்க, பிடிஎஃப்ல, அதுல பார்த்து முடிவு பண்ணுங்க. இல்ல போன வருஷம் வந்து ரீஜனல்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தாங்க, அடுத்து வந்து அடுத்த போட்டியில இருந்து அதை பார்க்கல, இடையில மாத்தினாங்க. சோ இந்த வருஷம் வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாங்க. கரெக்ட். நல்ல விஷயம் தான் அது. நீங்க டெஃபினட்டா அந்த ரூல்ஸ் பிடிஎஃப் பாருங்க. நானும் ஒரு வாட்டி விசிட் பண்ண சொல்றேன். மறுபடியும் ஜட்ஜஸ் ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே விசிட் பண்ண சொல்றேன். நீங்க எந்த ஜோனல்ல இருந்து பேசுறீங்க? ஜோன் 2. ஜோன் 2.
ரூல்ஸ்ல போட்டிருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரூல்ஸ்ல வந்து போட்டிருக்கோம், ஒற்றெழுத்து பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே மோகன் சார், நான் என்ன சொல்றேன், ஜோனல் 2 தானே ஆசி, நீங்க ஒன்னே பண்ணுங்க, உங்க ஜோனல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க, ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்க ரூல்ஸ் டாக்குமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்றேன். டெஃபினட்டா அதை பார்க்குறோம் பார்க்கல ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. த சேம் ரூல்ஸ் உங்க ஜோனல்ல என்ன இருக்கிறதோ அதே ஜோனல் தான், அதே முறை தான் அனைத்து ஜோனலுக்கும் கொடுக்கப்படும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இருக்காது. நோ வரிஸ். நன்றிங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லா ஜோனல் கோஆர்டினேட்டருக்கும் நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆஸ் பர் ரூல்ஸ் புக்கில் இப்போ லெவல் 4ல் என்ன சொல்லியிருக்குன்னா, வேற்றுமை உருபு எவாலுவேட் பண்ணப்படும் சொல்லி போட்டிருக்கு. வேற்றுமை உருபு பார்ப்போம், ஒற்றெழுத்து பார்க்க மாட்டோம். சார் இதுல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ரொட்டி துண்டுன்ற வார்த்தை வந்து வேர்ட் லிஸ்ட்லயே வந்து இத்து கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க. சோ வந்து ஆன்சர் நம்ம அப்படிதான் எழுதணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஒற்றெழுத்து வந்து வேற சென்டென்ஸ் ரெண்டு வார்த்தையை வேற 2 வார்த்தை இணைக்கும் போது பயன்படுத்த வேண்டான்றதுதான் அது மீனிங். அப்படிதான் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. லெவல் 4க்கு இருந்துட்டு தேனி 4ல் இருந்துட்டு ஒற்றெழுத்து பார்க்க மாட்டோம்னு தான் போட்டிருக்கு. அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். சுபா மேடம், நான் அது பின் வாங்கிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது பின் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இது போட்டாலும் போடாட்டியும் உங்களுக்கு அதுல மார்க் போகாது, அவ்வளவுதான். சரி, நோ வரிஸ். அதான் நம்ம ரூல்ஸ்ல ஏற்கனவே போட்டிருக்கு. அதே சுபா மேடமும் சொல்லியிருக்காங்க, ராம்கி அவர்களும் ஒத்துக்கொண்டார், ஆசை தம்பி அவர்கள் கை தூக்கி இருந்தார். உங்களுக்கான தகவலும் கிடைத்திருக்கும். யாரோ ஒருத்தங்க இப்ப பேசினாங்க, தகவல் கிடைத்திருக்கும். வேற ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகேங்க, வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் லிங்க் கேட்டிருக்காங்க, குவிஸோட லிங்க் கேட்டிருக்காங்க, போட்டாச்சு. வேற ஏதோ கேள்வி ஒண்ணு. ஐ திங்க் மோகன் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஷார்ட் நோட்டீஸா இருக்கும் எங்க ஸ்கூலுக்கு. வேற ஏதாவது நாளுக்கு நடத்துவீங்களான்னு கேக்குறாங்க. 3rd week of January. அது உங்க ஜோனல் கோஆர்டினேட்டரை ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா இப்போ நம்ம எந்தவித நாளைக்கு வந்து குவிஸ் செஷன்ஸ் நடத்துவோம் இல்லைங்களா, மோர் செஷன்ஸ், அது சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஆமா. கிருத்திகா சேது அவர்கள் ஒரு நீங்க பின் பண்ணிருந்தீங்க, இந்த ஸ்லைடு டாக்குமெண்ட்லயும் வேற்றுமை உருபு டாக்குமெண்ட்டுக்கான லிங்க் இருக்கிறது, இணையதளத்திலும் இருக்கிறது. இந்த ஸ்லைடானதை உங்க ஜோனல் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு அனுப்பி விடுவார், இன்று அல்லது நாளை. இதுலயும் இருக்கிறது உங்கள் கேள்விக்கான பதில். நான் திருப்பி இதில் டைப் பண்றேங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. 1 மணி நேரம் சொன்னோம், 2 மணி நேரத்தை நாம் தாண்டி விட்டோம். பெரும்பான்மையாக ஈஸ்டர்ன் டைம்ல பாத்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. நீங்க உங்க ஜோனல் கோஆர்டினேட்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ண அந்த செஷனையும் வந்து நாங்க ஷேர் பண்றோம், இந்த டாக்குமெண்ட்டையும் ஷேர் பண்றோம். எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்க ஜோனல் கோஆர்டினேட்டர் மூலமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா info@tamiltheni.org இமெயில் அனுப்புங்க. உடனடியாக நாங்க ரிப்ளை பண்றதுக்கு முயற்சி